வணக்கம் மாரிசாமி. இப்ப மதுரையில இந்த மத்திய அரசோட அறிவிப்பின் தாக்கம் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது நாம் இருக்கும் பகுதி மதுரையின் மையப்பகுதியான பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள தெற்கு வெளி வீதி உள்ள ஒரு பெட்ரோல் பல்க் பகுதி. இங்கு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களும், அதாவது பெட்ரோல் நிரப்ப வருபவர்கள் 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில், மதுரை நகர் முழுவதும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் பெரும் பிரச்சனை ஏற்படுகிறது. மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இப்போது நம்முடன் இருக்கிறார் இவர், ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க வந்திருக்கிறார். அவரிடம் என்னென்று கேட்போம். சார், இப்போ சாதாரணமாக பால் கடைக்கு போய் வாங்க போனால் 500 தலை கொண்டு போனாலும் அவங்க தான் 500 சில்லறை இல்லைன்றாங்க. சரி, பலசரக்கு சாமான் வாங்க போனாலும் அவங்களும் சில்லறை இல்லைன்றாங்க. காப்பத்தில் பொடி வாங்கலாம்னு பார்த்தா அதே மாதிரி பெட்ரோல் போட வந்தோம்னா அங்கேயும் 500 சில்லறை இல்லைன்றாங்க. இது மனசுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த இது 2 நாள் நீடிக்கும்ன்றாங்க. எங்கே போய் நாங்கள் பிழைக்கிறது வைக்கிறது சொல்லுங்கள். சாப்பிட கூட சில்லறை மாற்ற இல்லாமல் 100 தாள் இல்லாமல் இருக்குது. தற்பொழுது மதுரை மக்களின் நிலவரத்தை கேட்டீர்களானால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியவில்லை, பால் காய்கறி முதலான பொருட்கள் கூட வாங்க முடியவில்லை என கூறி வருகிறார்கள். இங்கு நம்மிடம் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறார். அவர் இதுவரை ஆட்டோ ஓட்டி இருந்தால் சுமார் 300-400 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்டி இருக்கலாம். ஆனால் இன்று ஆட்டோ கூட ஓட்ட முடியவில்லை என கூறுகிறார். அவரிடம் கேட்போம். இந்த நிலைமை நாங்கள் நைட்டு பூரா முழிச்சு ஆட்டோ ஓட்டுவோம் சார். 500-600 ரூபாய்க்கு ஓடும். இதுவரையில் 50 ரூபாய்க்கு கூட ஓடலை சார். கேட்டால் பூரா 500 தலா 1000 தலா கொடுக்குறாங்க. நைட்டு பூரா பந்து மாதிரி ஆயிடுச்சு சார். பணப்புழக்கமே இல்லை சார். நான் விடிய விடிய கண்ணு முழிச்சு வெறும் ஆளாக தான் போகிறேன் இப்போ வீட்டுக்கு. இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவர்கள் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல், அதாவது கஸ்டமர்கள் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் அந்த பணத்திற்கு சில்லறை கொடுக்க முடியவில்லை. ஆகவே தங்களது தொழில் பாதிக்கப்படுகிறது என கூறி வருகிறார்கள். மேலும் நம்மிடம் கட்டிட கான்ட்ராக்டர் ஒருவர் இருக்கார். அவர் இதனால் எங்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது, நாங்கள் இன்று வேலையவே விட்டுவிட்டோம், தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என கூறுகிறார். அவரிடம் கேட்போம். சடன்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தனால எல்லாம் இன்றைக்கி இந்த எங்களோட டெய்லி சம்பளம் நாங்கள் கொடுக்குற ஆளுங்க. டெய்லி சம்பளம் கொடுக்கும்போது எங்களுக்கு டோட்டலாகவே இன்றைக்கி ஃப்ளாப்பு. டோட்டலாக எல்லாத்தையுமே இன்றைக்கி வேலைக்கு வர வேணான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த 500 1000 அப்படின்னு கொடுக்குற இடத்துல டெய்லி தொழிலாளி வாங்க மாட்டாங்க. அவங்க அந்த 500 ரூபா அப்படிங்கிறது அவங்களால மாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கனால இன்றைக்கி டோட்டலாகவே இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டோட்டலாகவே லீவ் ஆகிப்போச்சு. அதாவது மதுரை நகரை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட சில்லறை இல்லை. மேலும் ஏடிஎம் மையங்கள் நேற்று இரவுடனேயே நின்றுவிட்டன. பெட்ரோல் போடும் இடங்களில் பெட்ரோல் போட வந்தோமானால் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மொத்தமாக பெட்ரோல் போட சொல்கிறார்கள். மேலும் அந்த அரசு அறிவித்துள்ள மருந்தகங்களில் ஏதாவது அவசர தேவைக்கான மருந்து வாங்க வேண்டும் என்று சென்றாலும் 500 ரூபாய்க்கான மருந்துகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறுகிறார்கள். மேலும் இந்த டீ கடை, அதாவது மதுரை நகரின் மையப்பகுதியில் இருக்கிறோம், பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகிய பகுதிகளில் செல்லும்போது வெளியூர்காரர்கள் வருகிறார்கள். இறங்கியவுடன் டீ சாப்பிட வேண்டும். டீ சாப்பிடும் போது 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அதற்கு சில்லறை கிடைக்கவில்லை என்றே தோன்றுகிறது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்கும் உள்ளாகி உள்ளார்கள்.